ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 28/8/2026 பரபவ வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. காலை 10:29 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அவிட்டம். அதிகாலை 3:44 பின்பு சதயம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:15 10 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூஷம், பூஷம். சந்திர கிரகண நாளாகவும் காயத்ரி ஜெபம் பண்ணக்கூடிய நாளாகவும் பௌர்ணமி திதியாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 1. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப மேன்மைகள் மிகுதியாகும். உங்களுடைய அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். வங்கித்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உச்சி பிள்ளையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இட மாற்றம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயங்கள் பெருகும். உங்களுடைய அடிமனசில் எதிர்பார்த்த பணி இட மாற்றம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 10ஓடு 11 இருப்பதை மாற்றிக்கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவுகளின் உண்மை புரியும். அதாவது உண்மையான உறவுகளை, உண்மையான நட்புகளை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய நாளாக அமையும். அல்லது உப்புக்காகாத நட்புகள் தானாகவே ஒதுங்கும். எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான காலம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேற்றைய பொழுது நம்மிடம் இல்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் அம்பிகை அம்பாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருள் சேரும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால திரண்ட சொத்துக்கள் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கும். மெய்யான நட்புகள் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும்.
பொதுவாகவே அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை, முடியாத துயரமும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அன்னதான பிரபுவை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும். ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொந்தரவு நிவர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு உபரி வருமானங்கள் பெருகும். பொதுவாகவே உங்களுக்கான உதவி, உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வடியாத வெள்ளமும் இல்லை, வாடாத பூக்களும் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் பூமா தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகும். தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றமே இல்லாத மாற்றங்கள் எளிதானதல்ல என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் வலம்புரி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கும். தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் துணிவும் அருமையாக இருந்தால் பொக்கிஷமான வாழ்வு அமையும் என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கருட பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப காரியம் உறுதியாகும். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வு அமையக்கூடிய, ஏற்றமான நிகழ்வுகள் அமையக்கூடிய நல்ல நாளாகவே அமையும். டிரைவிங் சம்மந்தப்பட்ட பயிற்சி பள்ளி வச்சுக்கிறவங்களுக்கு புதிய பெரிய வாடிக்கையாளர் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடர்ந்த முயற்சியை தொடர்ந்தவங்க மட்டுமே வாழ்க்கை பாதையை கடந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அஷ்டலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் அமையும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய, வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாளாக அமையும். விவசாயம் சார்ந்த துறையில் உள்ளவங்க விஞ்ஞான ரீதியான முயற்சி செய்யக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நஷ்டப்பட்ட நேரத்தில் நடுங்கி நிற்பதை விட எழுந்து நிற்பதே நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நந்தி பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QB. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும். சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நடனம் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் குவியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
எப்படி வெற்றி பெறுவது என்று யோசிப்பதை விட ஏன் தோல்வி அடைந்தோம் என்று முயற்சிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மூர்ஷிக வாகனன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் மறைந்து சிறப்புகள் சேரும். வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல மனுஷால சந்திக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு உங்களுடைய பேச்சு பட்டி தொட்டி எல்லாம் பரவக்கூடிய, வாய் பேச்சில் வசிய சக்தி மிளிரக்கூடிய, அதன் மூலமாக வருமானம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிவுக்காக யோசிப்பதை விட முன்னேற்றத்திற்காக முயற்சிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சிவபெருமான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.